அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிக்கில வந்து இணைய போறாருன்னு சொல்லி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. 2 நாளா பாத்துக்கிட்டு இருப்பீங்க. அவர் வந்து இன்னைக்கு வந்து நம்ம டிவிக்கில வந்து ஜாயின் பண்ண போறாரு. இது வந்து நமக்கு டிவிக்கு வந்து ரொம்ப பெரிய பலம்னு சொல்லி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அவர்களே வந்து இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து நம்ம ஒரே சினிமாவா பார்த்து வளர்ந்துருப்போம். அரசியல் அவ்வளவா நம்ம பசங்க யாரும் பார்த்திருக்க மாட்டோம். விஜய் ஃபேன்ஸ் விஜயன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அரசியல் நியூஸ்லாம் டெய்லி உட்காந்து பாக்குறோம். யாரெல்லாம் எம்எல்ஏ இருக்காங்க, இவங்கலாம் எப்படி வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து நம்ம கட்சிக்கு வந்தது ரொம்ப பெரிய பலம். ஆனா ஏடிஎம்கேக்கு பெரிய லாஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா டிசம்பர் மாசம் வந்து இன்னொரு 4 எம்எல்ஏ வந்து கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. முக்கியமான பெரிய எம்எல்ஏ. அதனால வந்து விஜயனை கொள்கை பிடிச்சு யார் வந்தாலும் வந்து அண்ணன் வந்து சேர்த்துப்பாங்க. அதனால வந்து யார் வேணா வந்து சேர்ந்துக்கலாம். டிஎம்கே கட்சியிலேருந்து வருவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டிஎம்கேலேயே ஒரு 3-4 பேர் வந்து சேர்ந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பலம் தான். ஆனால் ஜெயிக்குது கண்டிப்பாக வந்து கேண்டிடேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் விஜயனை நிப்பாட்டுற கேண்டிடேட் எல்லாமே புதுமுகமாக இருக்கும். அந்த புதுமுகத்தை பார்த்து ஓட்டு போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். விஜயனை சொன்னாங்க எல்லா கேண்டிடேட்டுமே நானும் நினச்சி ஓட்டு போடுங்கன்ட்டு. அது எல்லாருமே அப்படி நினச்சி ஓட்டு போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. இப்போ என் ஊரே எடுத்துக்கோங்க. என் ஊரில் வந்து அப்படி நினச்செல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அதான் ரியாலிட்டி. அதனால வந்து கேண்டிடேட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ வந்து இவர் வந்திருக்காரு, செங்கோட்டையன் அவர் வந்திருக்காரா, இவர் வந்ததே பெரிய பலம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பெரிய கேண்டிடேட் வந்து நம்ம கட்சியில வந்து சேரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சேர்ந்தா நல்லா இருக்கும். விஜயனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். விஜயனுக்கு பேக்ரவுண்ட்ல பெரிய சப்போர்ட் இல்லை. அது கரூர் பிரச்சனையிலேயே வந்து சப்போர்ட் வந்து ஒரு இந்த மாதிரி எம்எல்ஏ வந்து கூட இருந்தாங்கன்னா, பெரிய பெரிய மினிஸ்டர்லாம் கூட இருந்தாங்கன்னா அவங்களே ஃபேஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம். அண்ணன் கூட அந்த டைம் யாருமே இல்லை. அதனால ஒரு நல்ல ஒரு டீம் வந்து அமைக்கணும். அதனால வந்து இப்போ இவர் வந்திருக்காரு. இதே மாதிரி 1 by 1 யாராவது வருவாங்க. டிசம்பர், ஜனவரின்னு இருக்கு. ஒரு 2-3 மாசத்துல வந்து நிறைய பேர் வந்து டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.